ஒரு ஈஸியா ஒவ்வொரு மாநிலமா பார்த்துட்டு வரோம். ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் ரெண்டும் நம்முடைய நீங்க வரைபடத்துல பார்த்தோம்னா உச்சியில இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான மாநிலங்கள். சின்ன சின்ன மாநிலங்கள் தான். அது இப்ப ஜம்மு காஷ்மீர், லடாக்னு ரெண்டா வேற பிரிச்சுட்டாங்க. இப்ப ஜம்மு காஷ்மீர்ல 5 தொகுதிகள் இருக்கு. இந்த 5 தொகுதிகளுமே 5 கட்டமாக அங்க நடக்க போகுது. ஜம்மு காஷ்மீர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அரசியல் சட்டப்பிரிவு 370 நீக்கிய பிறகு நடக்க போகும் முதல் நாடாளுமன்ற தேர்தல். அதாவது 2019 ஆகஸ்ட் மாதம் அந்த சட்டம் நீக்கப்பட்டது. இதுல இப்ப நடக்க போற தேர்தல்ல பாஜக தனியா நிக்க போகுது. யாரு கூடயும் அங்க கூட்டணி இல்லை. அது பல கட்சிகளை சின்ன சின்ன கட்சிகள்ல உடைச்சு எல்லாம் அது சேர்த்து வச்சிருக்காங்க. என்ன அதனால தனியா நிக்க போறாங்க. ஒண்ணு. இந்த சைடு காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் இதெல்லாம் ஒரு கூட்டணி. இப்ப இந்த அணியில 5 இடங்கள் தான் இருக்கு. இப்ப அது எப்படி பிரிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா 2, 2, 1. அதாவது காங்கிரஸ் 2 தொகுதிகள்ல, தேசிய மாநாட்டு கட்சி 2 தொகுதிகள்ல, மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு தொகுதியில போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு முடிவு இன்னும் எட்டல. ஏன்னா தேசிய மாநாட்டு கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த 3 தொகுதிகளிலுமே தான் போட்டியிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் ஜம்முல 2 தொகுதியில் இருக்கு. இந்த 2 தொகுதியிலுமே காங்கிரஸ் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதுல இந்த முடிவுகள் இன்னும் எட்டப்படலைங்கிறது தான் இப்போதைக்குள்ள நிலவரம். இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மக்களவைக்கான தேர்தல் தான். 4 தொகுதிகள் அங்க இருக்கு. ஜூன் 1ஆம் தேதி ஒரே கட்டமாக 4 தொகுதியிலையும் தேர்தல் நடக்க போகுது. ஆனா அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இமாச்சல பிரதேசத்துல இருக்கு. என்ன அப்படின்னா, சமீபத்துல நடந்த மாநிலங்களவை தேர்தல்ல பெரும்பான்மை இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தோத்து போறாரு. காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறி ஓட்டு போடுறாங்க. அவங்க கட்சி மாறி ஓட்டு போட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பதவி நீக்கம் செய்கிறாரு சபாநாயகர். இப்ப இந்த மக்களவை தேர்தலோடு சேர்ந்து இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வருது. இப்போதைக்கு காங்கிரஸ் வசம் 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 6ல குறைந்தது 2 தொகுதிகளை ஜெயிச்சாதான் பெரும்பான்மை பலத்தை தக்க வச்சுக்க முடியும். ஒரு 6லும் தோற்றால் சிரமமாயிரும். காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆட்சியை தொடர்வது சிரமமாயிரும் அப்படிங்கிற. அதனால இது மக்களவை தேர்தலில் இந்த 4 தொகுதியும் எப்படிப்பட்ட முடிவுகள் இருக்கும். இப்ப எல்லா மாநிலங்கள்லயும் அந்த நிலைமைகள் இருக்கும். சில மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்குது. இங்க சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடக்கல. ஆனா கிட்டத்தட்ட மாநில அரசு நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக இது இருக்கும் அப்படின்னு அதான் நிலைமை. இப்போதைய நிலைமை அதுதான் இமாச்சல பிரதேசத்துல.